ராம ராம நமோஸ்துதே ஜெய, ராமபத்ர நமோஸ்துதே, ராமச்சந்திர நமோஸ்துதே ஜெய, ராகவாய நமோஸ்துதே. இந்த ஆன்மீக இலக்கிய மன்றம் குளித்தலையில் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் லக்ஷ்மி ரவியின் இனிய மாலை வணக்கங்கள். இந்த ஆன்மீக இலக்கிய மன்றத்தில் பல அறிஞர்கள் பேசியிருக்கலாம். இன்னைக்கு நான் கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச் சிறகை விரித்து ஆடினார் போல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போட நான் என்னுடைய இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பரதன் பூண்ட விரதம். அந்த தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு பரதன் பூண்ட விரதமா? ராமாயண நாயகன் ராமர் தான் 14 வருஷம் காட்டுக்கு போனது. அதுவும் பட்டாபிஷேகம்னு நாள் முடிவு எடுக்கப்பட்டதுக்கு அடுத்த நாள் மரவுரி தரித்து ஜடாமுடி புனைந்து காட்டிலையும் மேட்லையும் 14 வருஷங்கள் அலைந்து திரிந்து இதில் நடுவில் மனைவியை தொலைத்து அதற்காக அந்த அரக்கனோடு போரிட்டு ராவணனை வதம் செய்து இத்தனை விரதம் பூண்டவன் ராமன். ஆனால் நம்ம இப்போ ராமனை பற்றி பேச போகிறதில்ல, பரதனை பற்றி பேச போகிறோம். தசரதர் பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது பரதன் அங்கே இல்லை. கைகேயி 2 வரங்கள் கேட்டா இல்லையா, அப்பவும் பரதன் இல்லை. ராமர் காட்டுக்கு போனார் இல்லையா, அப்பவும் பரதன் இல்லை. சில சினிமாக்கள்லாம் இருக்கும், எப்படின்னா ஒரு ஆரம்பத்திலேயே அவன் செத்து போயிடுவான். ஆனா பார்த்தா அவனை சுத்தி தான் கதைகளே இருக்கும். ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், அவனை ஏதோ சொல்லுவாங்க, அவன் தான் ஹீரோ. அது மாதிரி தான் இந்த பரதன் அங்க இல்லைனாலும் இந்த ராமாயண கதை நடந்ததுக்கு முழு காரணம் பரதன் யாரு, விரதம்னா என்ன, இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டு போகலாம். மேல இப்போ விரதம் அப்படின்னா ஒரு உபவாசம் இருக்கிறது, பட்டினி இருக்கிறது அப்படின்னு மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. உயரிய நோக்கத்துக்காக, ஒரு லட்சியத்துக்காக உடலும் மனதும் ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டுடன் இருக்கும் நியதிக்கு பேரு தான் விரதம். சரி, பரதன் யாரு? அசுரர்கள்லாம் தேவர்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அவர்கள்லாம் மகாவிஷ்ணு கிட்ட போய் தேவர்கள் எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்ற, தசரதனின் புத்திரனாய் தாமும் தம்பி இலக்குவனாய் ஆதிசேடனும் சங்கு பரதனாய் சக்கரம் சத்துருக்கனாய் தரணியிலே அவதரிப்போம், மனிதர்களாய் பிறப்பெடுத்து மற்றோரை காப்போம் என்று திருமாலும் மனமுவந்து தந்திருந்தார் உறுதிமொழி. மகாவிஷ்ணு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கார். அப்போ அவர்தான் ராமர். அவர் பள்ளி கொண்டிருக்கிற அந்த ஆதிசேஷன் இலக்குவன், அவர் கையில வச்சிருக்காரே சங்கு, அந்த சங்கு தான் பரதன். பாஞ்சஜன்யம் சங்கு தான் பரதன். அப்புறம் சக்கரம் தான் சத்ருக்னன். பரதன் மட்டும்தான் பரதாழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஆழ்வார்கள் அப்படின்னா இறைவன் மேல பக்தியில் ஆழ்ந்து இருப்பவர்கள் அப்படின்னு ஒரு பொருள். நான் இந்த கோவிலுக்கு வந்தவுடனே ஒரு விசேஷமான விக்கிரகங்களை பார்த்தேன். இதுல பெருமாளும் தாயாரும் நின்றுருக்கா, ஆழ்வார்கள் அமர்ந்துருக்கா. அந்த அளவு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு விசேஷ தன்மை கொண்ட இந்த நீலமேக பெருமாள் கோவில். பரதன் ராமன் மேல ஆழ்ந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்ததுனால பரதாழ்வார் அப்படின்னு போற்றப்படுறார். இதெல்லாம் சரி, இப்போ பரதன் என்ன விரதம் பூண்டது, அதுதானே நம்ம கேள்வி. நம்ம இதை ஆரம்பத்திலிருந்தே பார்க்கலாம். முதல்ல, கருமை குன்றி வெளுத்ததொரு கேசத்தை காதருகில் கண்ணுற்றார் களிரொத்த தசரதர். மூப்பு தம்மை முந்திடும் முன் மூத்தோனுக்கு முடிசூட்டிட வேண்டுமென முடிவெடுத்தார்.
காது பக்கத்துல ஒரு நரைத்த மயிர் தோன்றின உடனே தசரதற்கு பயம் வந்தது. நம்மளுக்கு வயசாயிடுத்தோ, நம்ம வேணா நம்ம பெரிய பையன் ராமனுக்கு முடிசூட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்றார். இவர் முடிவு பண்ற அன்னைக்கு 2 நாள் முன்னாடி தான் கேக்கய நாட்டில் பரதனின் பாட்டன் பேரனின் பொருட்டு நாட்டம் கொண்டே பார்த்திட துடிப்பதாய் உரைத்திட வந்தான் உதாட்சித் பெயர் கொண்ட பரதனின் மாமன். கேக்கைய நாடியா என்ன நாடுனா கைகேயியோட அப்பாவோட ஊர். அந்த கேக்கையன் தேசத்தினுடைய மன்னனுக்கு பேரன் பரதனை பார்க்கணும்னு ஆசையா இருந்திருக்கு. அதனால தன்னோட பையன் உதாட்சித், அதாவது பரதனோட மாமாவை அயோத்திக்கு அனுப்பி பேரனை கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பியிருக்க. உடனே தசரதனும் மைத்துனனின் மொழி கேட்ட தசரதமா மன்னனும் வழி அனுப்பி வைத்தனன் மைந்தனை தன் மாமனுடன். மாமனோட மைத்துனன் வாசகத்தை கேட்ட உடனே தன்னோட பையனை அனுப்பி வைக்கிறார். இணை பிரியா இளம் பிறையாம் சத்துருக்க இளவரசன் துணை எனவே துடிப்புடனே கிளம்பினன். நம்மளுக்கு தெரியும் எப்படி ராம லக்ஷ்மணர் பரத சத்ருக்னன் இப்படிதான் அவளுடைய ரிலேஷன்ஷிப். இந்த 2 பேர் எப்படி இருப்பாங்க? ராம இலக்குவர் பரத சத்ருக்னன் என இணைகள் 2 இருந்தனர். இருப்பினும் அண்ணன் ராமனுக்கே முதல் இருக்கையை இதயத்தில் ஈந்தனர். எல்லாருக்கும் அண்ணா ராமன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதே நேரம் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் இருப்பா இல்லையா? இந்த மாமா உதாட்சித் மாமா பரதனோட மாமா வந்து கூப்பிட்ட உடனே இந்த சத்ருக்னனும் கூட போறான். அதனால இந்த தசரதன் முடிவெடுக்கும் போது பரதனும் அங்க இல்லை, சத்ருக்னனும் இல்லை. சரி, முடிசூட்டு விழாவின் முன்னேற்பாடுகளை முறையாக முடித்துவிட்ட மாமன்னர் இன்சொல் பேசிடும் கைகேயி மாளிகைக்குள் பின்னிரவு நேரத்தில் புன்னகையுடன் நுழைந்தார். முடிசூட்டு நிகழ்ச்சியின் ஏற்பாடெல்லாம் பண்றார். ராத்திரி ஆயிடுது, நடு ராத்திரி ஆறுது. அவர் நேர கௌசல்யை மாளிகைக்கு போகல, கைகேயி மாளிகைக்கு போறார். ஏன்னா கைகேயிக்கு ராமனை ரொம்ப பிடிக்கும். இன்சொல் பேசிடும் கைகேயி மாளிகைக்குள் பின்னிரவு நேரத்தில் புன்னகையுடன் நுழைந்தார். கூனியோட பேச்சால மதி மயங்கி போயிருக்கா கைகேயி. அவ என்ன பண்ணியிருக்கா? பஞ்சனை துறந்தவள் படுத்திருந்த நிலை கண்டு நெஞ்சம் பதறிய தசரதன் சிறு மானை தன் கையால் தூக்கிடும் பெரிய யானையை போலே அணைத்தெடுத்தார். அவ பஞ்சனை துறந்து, பஞ்சனைனா என்ன, படுக்கை துறந்து கீழே விழுந்து படுத்துன்னு கிடக்காவ. அதை பார்த்துட்டு நெஞ்சம் பதறிய தசரதன் ஒரு சின்ன மானை யானை தன்னுடைய தும்பிக்கையால் தூக்கும் இல்லையா, அது மாதிரி அவளை தூக்கி என்னம்மா ஆச்சு என்ன அப்படின்னு கேட்குறார். அப்பதான் அவ வரம் ஒன்றால் தன் சேய் பரதனுக்கு நாடென்றாள். வரம் 2ஆல் சீதையின் கணவனுக்கு காடென்றாள். வரம் 2 கொடுக்கிறேன்னு சொன்னியே, அதை கொடு. ஒரு வரத்தால என் பையன் பரதன் நாட்டை ஆள வேண்டும். 2வது வரம் என்ன? உன்னோட பையன்னு சொல்லல, நம்ம பையன்னு சொல்லல, சீதையின் கணவனுக்கு காடென்றாள். உடனே இவர் மூர்ச்சையாய் விழறார். கெஞ்சி பார்க்கிறார், கொஞ்சி பார்க்கிறார். மண்ணை நீ கொள், மற்றது மற அப்படிங்கிறார். நீ எடுத்துக்கோ, நாட்டை நீ எடுத்துக்கோ, அவனை காட்டுக்கு போக சொல்லாத அப்படின்னு கெஞ்சி பார்க்கிறார். ஆனா அவ பிடிவாதமா இருந்தா. அப்பதான் ராமரை வர சொல்றா. ஆழி சூழ் உலகெல்லாம் பரதனே ஆள வேண்டும், நீ தாழிரு சடைகளுடன் அருந்தவங்கள் புரிந்த வண்ணம் புழுதியுடை கானகத்தில் புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் பின் வா என்றான் அரசன் அப்படின்னு சொல்றா. ராமர் காட்டுக்கு கிளம்பிடுறார். உடனே என்ன ஆகுது? சீத்தை நானும் வரேங்கிறா, லக்ஷ்மணனும் தானும் வரேன்னு சொல்றா. எல்லாரும் மர உரி புனைந்து ஜடாமுடி தரித்து காட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ இதுவரைக்கும்
பரதன் இங்கே இல்லை. தசரதர் என்னாச்சு, மூர்ச்சையாகி விழுந்தாரா? அவர் பூத்து காய்த்து பின் மடிந்திடும் வாழையும் மூங்கிலும் போலே மூப்போ போரோ நோயோ இன்றி மடிந்து போனார் தசரதர். ஒரு நோய் இல்லை, ஒரு போர் இல்லை, ஒரு வயோதிகம் வரல, ஒன்றும் இல்லை. எப்படி ஒரு வாழையெல்லாம் காய்ச்சி முடிஞ்சு அதோடைய வாழ்நாள் மடிஞ்சு போகும் இல்லையா, அது இல்லையா, அதே மாதிரி மடிந்து இறந்து போனார் தசரதர். இதில் என்னன்னா, தசரதர் இறந்து போகிறார். 4 பையன்கள், 4 பேரும் பக்கத்தில் இல்லை. அதனால் பாட்டனார் வீட்டிருந்த பரதனை கூட்டி வர பணித்தனர் தூதனை அனுப்புற. ஓலை போறது. அவனுக்கு என்ன ஓலை தெரியுமா? அவசர காரியம் இயற்றுதற்கெனவே அவசியம் புறப்பட்டு வரவேணும் அப்படின்னு ஒரு ஓலை. அதை பார்த்த உடனே பரதனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த கலேபரங்கள் நடந்தது எதுவும் அவனுக்கு தெரியாது. தொழுதான் பரதன் தன் பாட்டனாரை எழுக சேனை என்றான். தழுவும் சத்ருக்கன் பின் தொடர பொழுதுடன் தேரேறி புறப்பட்டான். கிளம்பி அயோத்திக்கு வந்துடுறான். அயோத்தி கோசலை நாடு, அதுக்கு வரா. இங்கே உள்ள நுழையிறான். பொலிவிழந்து இருக்கு இந்த கோசலை நாடு. பொலிவிழந்த கோசலையை கண்டதும் கலக்கமுற்று நடுக்கமுற்றான். ஏதோ பெருந்தீங்கு நிகழ்ந்ததோ அப்படின்னு பெருந்துயரின் பிடியில் அகப்பட்டான். என்ன நடந்ததோ தெரியலையே, ஏன் இப்படி பொலிவிழந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேர அப்பா எங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போறான். அப்பாவை போய் தேடின்னு போறான். அரண்மனைக்குள்ள போறான், அரசவை மண்டபத்துக்கு போறான். வேற அப்பா எங்கெல்லாம் இருக்க முடியுமோ அங்கெல்லாம் பார்க்கறான். அப்பாவை காணோம். உடனே நேர கைகேயியோடைய மாளிகைக்குள்ள வரான். அவ ரொம்ப கேஷுவலா வாப்பா அப்படின்னு வரவேற்கிறாள். வரவேற்று கேக்கைய நாட்டின் நலம் பற்றி வினவினாள். சுருங்க சொன்னான் நலம் என்று அறிய விழைந்தான். போ எங்கென்று, கோனா என்ன, அரசன் எங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு அவனுக்கு. அதனால சுருக்கமா சொல்றான், எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எங்க அப்படின்னு கேட்குறான். அவ அதையும் ரொம்ப கூலா சொல்றா. வானுலகம் சென்றனன், அப்பா செத்து போயாச்சு அப்படின்னு சொன்ன உடனே நெருப்பை உண்டது போலே துடித்து போனான் பரதன். உடனே அவனுடைய எண்ணம், அம்மா அண்ணா எங்கம்மா, அண்ணாவை பார்க்குறேன், ராமன் எங்கம்மா அப்படின்னு கேட்குறான். அவன் தவசியாய் இனிதுள்ளான் கானகத்தில் இளவலோடும் துணைவியோடும் அப்படின்னு பதில் சொல்றான். கானகம்னா என்ன, காட்டுல அவன் இருக்கான். தம்பியோடும் துணைவியோடும் சீத்தையோடும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா நடந்தது, அண்ணா எதுக்கு காட்டுக்கு போயிருக்கான், அப்பா இருந்தது எப்போ, எதனாலோ யாராலோ, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறான். உடனே அவ உள்ளது உள்ளபடி உரைக்கலானாள் கைகேயி. உள்ளது உள்ளபடி சொல்றா. என்ன பண்ணினேன், நான் தான் வரம் கேட்டேன், எல்லாம் சொல்லியிருக்கா. அதுல நல்லது ஒன்றுமே இல்லாதது கண்டவன் கரங்களால் காதுகளை பொத்தினான், விழிகளால் உதிரத்தை சொட்டினான், கண்ணிலிருந்து ரத்தம் வழியிறது அவனுக்கு. காதுகளை கைகளால் பொத்திக்கிறான். என்னம்மா நீ சொல்ற, நீ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி அவனுடைய எண்ணம் இருக்கு. இப்பதான் நம்மளுக்கு தோன்றது, பரதன் இதுக்கு எகென்ஸ்டா இருக்கான் போல இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு உரைக்க ஆரம்பிக்கிறது. பூண்டனன் தமையன் திருத்தவ கோலம் மாண்டனன் தந்தை நீயேதான் காரணம், நான் உடந்தையா இருப்பேன் அப்படிங்கிறதே பாவம்மா, உன்னை தா என அழைத்தல் கோபம், எனக்கு கோபமா வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு நேர கோசலையோட மாளிகைக்குள்ள போறான். இவளை எதிர்பார்க்கல பரதன் இங்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ஓடி போய் கோசலையோட மலர்கரத்தை பற்றி கொண்டு விசும்பனா. அவளுக்கு புரியல, பரதன் ஒருவேளை கைகேயிய பார்க்காம இங்க வந்திருக்கானோ, கைகேயி பண்ணின இதெல்லாம் அவளுக்கு தெரியலையோ.
அப்படின்னு நினைக்கிறா அவ. எப்படி அவன் இங்கே வந்திருப்பான்? ஏன்னா அவனும் உடந்தையா இருக்கலாமோன்னு அவளுக்கும் ஒரு எண்ணம் இருந்திருக்குமோ என்னவோ. ஆனால் இவன் நேரம் இங்கே வந்திருக்கானே, அதனால அவ கேட்குறா, கேக்கையர் கோமகள் தீவினை செய்தாளே அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறா. உங்கள் அம்மான்னு சொல்லலை, ஏன்னா அவள் பண்ணினது ஒரு பெரிய பாவம், கைகேயி பண்ணினது. உங்கள் அம்மான்னு இந்த இடத்துல சொன்னால் பரதனையும் இழுக்குப்படுத்துகிற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால் கேக்கையர் நாட்டு ராணி பண்ணின அந்த சூழ்ச்சி உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா எனக்கு தெரியுமா, நானிலத்தில் நிகழ்ந்து விட்ட பாவத்தால் நரகத்துள் போவேன்மா, நான் இந்த மாதிரி ராஜ்யத்தை எடுத்துக்க மாட்டேம்மா அப்படின்னு அழறான். அந்த இடத்துல கைகேயி என்ன சொல்றா? ஏன்னா அவளும் எதிர்பார்க்கல பரதன் இப்படி சொல்லுவான்ட்டு. அவனும் அம்மாவோட இணக்கமா இருப்பானோன்னு நினைத்திருக்கலாம். அவன் இல்லைம்மா நான் நாட்டை வாங்கிக்க மாட்டேம்மா, அது அண்ணனுக்கு தாம்மா சொந்தம் அப்படின்னு சொன்ன உடனே, மன்னர் மன்னவா உன்னை நிகர்த்த தன்மையார் யார் உளார் அப்படின்னு கேட்கிறா. இத்தனா பெரிய வார்த்தை இது, மன்னர் மன்னவா. மன்னர் யாரு? நீதியும் நேர்மையும் நிரம்ப பெற்று நேர்மையுடன் அரசாட்சி புரிந்த தசரதன். அப்படிப்பட்ட மன்னனுக்கு மன்னவா அப்படின்னு சொல்லி உன்னை நிகர்த்த தன்மையார் யார் உளார் அப்படின்னு கேட்குறா. உன்னை யாராவது ஈக்குவலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே தான் நம்மளுக்கே பரதன் மேலே ஒரு பச்சாதாபம் வர ஆரம்பிக்கிறது. நம்ம படிக்கும்போது, கம்பராமாயணம் படிக்கும்போது, ஓ பரதன் நல்லவன் தான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா கௌசல்யா மன்னர் மன்னவான்னு சொல்கிறாளே அப்படின்னு நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறோம். வசிஷ்டர் வர்றாருங்க. ஏன்னா நாட்டில் அரசன் இல்லை, அரசன் இறந்து போயாச்சு, ராமர் காட்டுக்கு போயாச்சு, அதனால் நீ முடிசூட்டி வழி நடத்த வா அப்படின்னு கூப்பிடுறார். உடனே இவனுக்கு மறுபடியும் நஞ்சை உண்க அப்படிங்கிற மாதிரி துடித்து போகிறான். ஒரு விஷத்தை சாப்பிடுன்னு யாரோ சொன்ன மாதிரி அவனுக்கு துடித்து போகிறான் பரதன். முறைமை தவறி முதுநிலம் ஏலேன், அரசன் ஆள வேண்டிய அரசன் அண்ணன் தான், அவனை கூட்டிண்டு வந்து இந்த அரியணையில் அமர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறான். உள்ள போனவன் மர உரி புனைந்து ஜடாமுடி தரித்து வெளியில வரான். இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது நம்மளுக்கே ஒரு புல்லரிப்பு ஏற்படுறது. ஏன்னா அவனுக்கு நாட்டை கேட்டிருக்கா கைகேயி, அவ அம்மா. நாட்டை எடுத்துட்டு அரசாள வேண்டியது தானே இந்த பரதன். இல்லை, அவன் அண்ணனுக்குத்தான் இந்த அரசுரிமை, அவன்தான் அரசாளனும் அப்படின்னு முடிவெடுத்தான். சரி, மர உரி போட்டுட்டு வரான் அங்கிருந்து அண்ணா மாதிரியே. இப்போ இந்த இடத்துல நம்ம விரதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபனிஷன் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? ஒரு உன்னதமான குறிக்கோள், நோக்கம், அதுக்காக உள்ளமும் உடலும் ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டுடன் இருக்கும் ஒரு நியமத்துக்கு பேர் விரதம்னு பார்த்தோமா? இப்போதான் நம்மளுக்கு புரியறது இவனுடைய குறிக்கோள், ஒரு உயர்ந்த குறிக்கோள் இவன் மனசில் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. உடனே இந்த வசிஷ்டர், மற்ற அமைச்சர்கள், மந்திரிமார் எல்லாரும் வாழிய நின் புகழ் அப்படின்னு அவனை வாழ்த்துறா. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல இந்த இடத்துல. நம்ம கைகேயி தப்பு பண்ணினோன்னு பரதனும் அப்படித்தான் இருப்பாங்கிற எண்ணத்தோடையே தான் படிச்சுட்டு இருப்போம் நம்ம. ஆனால் அவன் அண்ணன் மாதிரி மர உரி பூண்டு ஜடாமுடி தரித்து அண்ணனுக்குத்தான் நாட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருது. உடனே அவன் என்ன பண்ணுறான்? எல்லாரும் கிளம்புங்கோ, நம்ம எல்லாரும் காட்டுக்கு போகிறோம். எல்லாரும்னா யாரு? படைகள், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, முனிவர், வசிஷ்ட முனிவர், மந்திரிமார், அமைச்சர்கள், அன்னையர் மூவர் எல்லாரும் பின்தொடர இங்கிருந்து காட்டுக்கு போகிறான். எதுக்கு அப்படி போகிறான்?
அவனுடைய பிளான் என்ன தெரியுமா? எங்க ராமனை பார்க்குறோமோ அங்கேயே அவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி கூட்டின்னு வந்துடணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். நாட்டுக்கு கூட்டின்னு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கம், உயரிய ஒரு கொள்கை, கருத்து, ஒரு குறிக்கோள், லட்சியம் அவனுக்கு. எல்லாரும் கிளம்பி போறா. போன உடனே முதல்ல கங்கை ஆற்றங்கரைக்கு போறா. கங்கையுடைய தலைவன் குகன். அவன் தூரக்கேந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு பெரிய படை வந்துட்டு இருக்கு. யானைப்படை, குதிரைப்படை எல்லாம் வருது. ஒரே புழுதி, இறைச்சல். உடனே அவனுக்கு பயங்கர கோவம் வருது. ஓ, இங்கேயே வந்துட்டியா நீ? ஏன்னா அவனுக்கும் குகனுக்கும் என்ன எண்ணம்? பரதனும் கைகேயும் சேர்ந்து போட்ட பிளான்ங்கிறது தான் இவா எல்லாருடைய எண்ணமும். அதனால குகனுக்கு, ஓ இங்கேயே வந்துட்டியா நீ? நீ என்ன பெரிய படையா? அப்படை எலிப்படை, அரவம் தான், நான் பாம்பு, நீ என்ன சுண்டலி, வரேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரான். அதுக்குள்ள இந்த பக்கத்துல இருந்து பரதன் படையோட வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் குகன் வரான். பரதனும் பார்த்துடுறான். பார்த்த உடனே சுமித்ரன்கிற அமைச்சர்கிட்ட கேட்குறான், யார் அது அப்படின்னு. உடனே சுமித்ரன் சொல்கிறான், கங்கையிரு கரைகட்கு தலைவன், உங்கள் குல நாயகனின் துணைவன் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் குல நாயகன் யார்? ராமனுக்கு துணைவன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ ராமனுக்கு தோழன் எனில் தொழுதிடல் தான் மரபு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வரான். நடந்து வரான். படைகளெல்லாம் பின்னாடி நிற்க வச்சுட்டும் அவன் மட்டும் முன்னாடி வரான். குகன் இந்த பக்கத்துலேருந்து வரான். அவன் கோபத்தோடு வரான். வர இரு, உன்னோட நான் என்ன நினச்சின்னு இருக்கேன்னு வந்தவன் பார்த்து மிரண்டு போயிடுறான். ஏன்? ஒரு அரச அலங்காரம் இல்லை, வில் இல்லை, வாழ் இல்லை, ஒன்று சண்டை போட வந்தவன் மாதிரி இல்லை, அலங்காரம் இல்லை, ஒன்றும் இல்லை, மர உரி பூண்டு வந்திருக்கான் பரதன். உடனே குகன் எதிர்பார்க்கல இதை. எதுக்கு நீ காட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு ஸ்ருதி குறைஞ்சு போயிடுறது இந்த இடத்துல. அப்படி அப்படை எலிப்படை அரவம் தான் அப்படின்னு வந்தான் இல்லையா? இப்போ இவனை பார்த்த உடனே நீ எதுக்கு காட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். கேட்டோடனே, அவ்விடம் அயோத்தி ஆழ்வாரின்றி அல்லல் உருவதால் அண்ணனை அழைத்து அரியணை ஏற்றிட வந்தேன் அப்படின்னு சொல்றான் பரதன். இவன் தான் இருக்கானே, இவனுக்கு தானே இந்த நாடு கேட்கப்பட்டது. ஆனா என்ன சொல்றான்? அவ்விடம் அயோத்தி ஆழ்வாரே இல்லையா, ஆள்றதுக்கு ஆள் இல்லாம அல்லல் உருவதால் அண்ணனை அழைத்து அரியணை ஏற்றிட வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல குகன் என்ன சொல்றான்? 1000 ராமரும் ஒப்பரோ அப்படின்னு சொல்றான் இந்த இடத்துல குகன். என்ன ராமர் யாரு? ஒரு சத்புருஷன், அறத்துக்கு அதிபதி, உத்தமன். 1000 ராமரா இந்த பக்கம் ஒரு பரதனா, அதுவே ஈக்குவலைஸ் பண்ண முடியாதான். அப்படி ஒரு பெரிய பாராட்டு மழையை கொடுக்குறான் குகன். பரதன் கேட்குறான், அண்ணா எங்க அப்படின்னு. நான் கூட்டின்னு போகிறேன், கங்கை கரையை கடந்து போகணும், நான் நாவாய் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்கிறான் குகன். அண்ணா எங்கே இருக்கார், எப்படி படுத்துப்பார் என்னன்னு கேட்குறான். கல்லிடை இருக்கும் புல்லிடை துயில்வான் அப்படின்ன உடனே அப்படியே விடிநீர் சொரிய அவன் பின்னாடி ஓடுறான், அண்ணாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. படுக்கை இல்லை, கல்லுக்கு நடுவில் இருக்கிற புல்லில் படுத்து தூங்குவான் அப்படின்னு குகன் சொன்ன உடனே இவன் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்னு நாவாயில் ஏறி கிளம்புறான். கிளம்பின உடனே அக்கறைக்கு கொண்டு விடுறான் குகன். அக்கறையில் பரத்வாசர் ஆசிரமத்துக்கு போகிறான். அவர் அந்த பெரிய படை வந்திருக்கே எல்லாம் தாண்டி கங்கையை கடந்து வந்த உடனே எல்லாருக்கும் பழம் காய்கள் எல்லாம் கொடுத்து உபசரிக்கிறார். அவரும் கேட்குறார், எடுத்த மாமுடி விடுத்ததுடன் நீ முடித்த வார்சடை தரித்தது ஏன் அப்படின்னு கேட்குறார். சரி, நீ எடுத்த மாமுடி மகுடத்தை வேண்டான்ன, சரி வார்சடை அணிந்தது ஏன், மர உரி அணிந்து வந்தது ஏன் அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், இல்லை நான் அண்ணாவை உக்காத்தி வச்சுட்டு தான் நான் என்னுடைய
ஒரிஜினல் என்னுடைய அட்டையருக்கு நான் வருவேன், அது வரைக்கும் அண்ணா மாதிரியே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பரத்வாசர்கிட்ட சொல்கிறான். இப்போதான் அவனுடைய ஏதோ விரதம்னு இருக்கு போல இருக்குன்னு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. ஏன்னா அந்த குறிக்கோள் பார்த்தோம் இல்லையா, அண்ணாவை ஏற்றின்னு வரணுங்கிறான். அடுத்தது காட்டில் தான் நான் இருக்க போகிறேன், அண்ணா வரலேன்னா அப்படிங்கிறான். அண்ணாவை கூட்டின்னு போய் அரியாசனத்தில் உட்காத்தி வைக்க போகிறேங்கிறான். ஏதோ ஒரு உறுதியோடு இருக்கானே. ஓஹோ, இதுதான் அந்த விரதமோ அப்படின்னு நம்ம இப்போ படிக்க படிக்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் போனால் அங்கே ராமரும் லக்ஷ்மணரும் இருக்கா. இந்த சேனையெல்லாம் வருது இல்லையா, உடனே என்ன ஒரே இறைச்சல், சத்தம், புழுதி, அதெல்லாம் இருந்த உடனே இங்கே லக்ஷ்மணனுக்கு கோபம் வருது. ஏன்னா அவனும் அந்த ஒரு தப்பான எண்ணத்தில் இருந்திருக்கலாம். கைகேயியோடைய பையன், கைகேயி மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனுக்கு ஒரே கோபம் வருது. உடனே ராமர் இரு அப்படின்னு அவனை அணைத்து தேற்றினான் தம்பியை. இல்லை பார்ப்போம் என்னன்னு, ஒன்றும் நீ கோவப்படாத அப்படின்னு அவனை கன்சோல் பண்ணுறார் ராமர். இப்போ மறுபடியும் சீன், என்ன சீன் தெரியுமா? இந்த பக்கத்துலேருந்து பரதன் படை வருது, இந்த பக்கம் ராமர் லக்ஷ்மணர் இருக்கா. இவன் என்ன பண்ணுறான், பரதன் இப்பையும் அந்த படையை பின்னிறுத்தி இறங்கி வரான். நின்றனன், வந்தனம் என்றனன், விழிநீர் சொரிந்தனன், வீழ்ந்த திருவடியை பற்றினன். காலை பிடிச்சு அப்படியே அழறான். அழுத உடனே அவரும் கேட்கிறார், தந்தையின் ஆணையால் மரவுரி நான் பூண்டது சரிதான், நீ ஏன் பூண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். ராமரும், அண்ணா நீ வா என்னோட, அங்க அயோத்தி ராஜா இல்லாம இருக்கு, நீ வா, உன்னை அரியணையில ஏத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்பவே பண்ணலாம், பட்டாபிஷேகம் பண்ணலாம், உன்னை அரசனாக்கிறேன், அரசனாய் உருமாறு, குடிமக்களின் குறைகளை தீர்க்க நீ வா அப்படின்னு சொல்றான். உடனே வாடி மெலிந்த பரதனை தன்னோடு வாரி அணைச்சுக்கிறார் ராமர். சொல்றார், பெற்றோர் ஆணையை தட்டுதல் சரியா, மற்றவர் என்னை தூற்றுதல் முறையா? நீதான் அரசன், 14 ஆண்டு வரை நீதான் அரசன், அதுதான் அப்பா எனக்கு கொடுத்த ஆணை. அதனால நீ போ, நீ அரசாழ்வாய் 14 ஆண்டு, நான் திரும்பி வருவேன் 14 ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு சொல்றார். உடனே ராமர் சொல்லிட்டாருன்னு இவன் கேப்பனாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பார் போல இருக்கு வசிஷ்டர். அவர் என்ன சொல்றார், பரதனே மணிமுடி சூட்டுவாய் நீ அப்படின்னு சொல்றார். தான் எல்லாம் ரெடியா எடுத்துன்னு வந்திருக்கா, பட்டாபிஷேகத்துக்கான மகுடம் எல்லாம். பரதன் என்ன சொல்லிடுறான், ஆள்பவர் ஆள்க, ஆட்சேபனை இல்லை, காட்டினில் இருப்பேன் இனிமேல், நானும் அண்ணாவோட தான் இருக்க போறேன், 14 ஆண்டு இருந்துட்டு நான் வரேன், யார் வேணா ஆட்சி பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பரதன் சொல்றான். சொன்ன உடனே இந்த இடத்துல ஸ்தம்பிச்சு போயிடுறது. என்ன பண்றதுன்னு இப்போ யாருக்கும் புரியல. ராமர் சொல்றார், நீ போய் அரசாழ்வாய், நான் வரேன் 14 ஆண்டுகள் கழித்து அப்படிங்கிறார். அவன் போகமாட்டேங்கிறான். இப்போ என்ன பண்றது? உடனே ராமர் மறுபடியும் அவனை அணைத்து, நம்ம பெற்றோர் வாக்கினை காப்பது நம்ம பிள்ளைகள் கடமை, அதனால நீ போய் அரசாண்டு கொண்டு இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற. உடனே என்ன பண்றான், அண்ணா எனக்கு உன்னுடைய பாதுகையை கொடு அப்படின்னு கேட்குறான். பாதுகைனா என்ன? காலணி, செருப்பு, செருப்பை கொடு அப்படின்னு கேட்குறான். அதை கொடுக்குறார் அவர். அதை எடுத்து தன் சிரம் மேலே வச்சுக்கிறான் பரதன். அண்ணா இந்த பாதுகை தான் உன்னை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே அரசாள போகிறது. சிம்பாலிக்கா நான் ராமனை தான் இப்போ நான் கூட்டின்னு போயின்னு இருக்கேன். ஆனால் ராமனுடைய பாதுகைகளை நான் எடுத்துன்னு போய் நான் அயோத்திக்கு போக போகிறதில்ல. ஏன்னா அயோத்தி ராமனோடது தான், ராமன் தான் அந்த அரியணையில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நான் நந்தி கிராமத்துக்கு போக போகிறேன். குறிப்பிட்ட நாட்கடந்தால் நான் இறப்பது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவடியை எடுத்து தலையில் சுமந்தபடி சத்ருக்னன் பின்தொடர, இந்த சேனைகள் எல்லாரும் பின்தொடர
நந்தி கிராமத்துக்கு போறான். இப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன், கம்பராமாயணம் படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம். பரதன் வந்து எதுக்கு செருப்பை கேட்டிருக்கணும்? ஒரு ராம அப்படின்னு பொறித்த ஒரு வில்ல குடு அண்ணா, நான் அதை எடுத்துன்னு போய் அரியணையில் வைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அவர் தான் மோதிரம் போட்டிருந்தார் இல்லையா, சீதைக்கு அடையாள பொருள்னு மோதிரம் கொடுத்து அனுப்பினார். அது மாதிரி அந்த மோதிரம் குடு அண்ணா அப்படின்னு சொல்லி வாங்கின்னு போயிருக்கலாம். ஆனால் அவர் செருப்பை கேட்டதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். இது என்னுடைய கருத்து, இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இந்து தர்மப்படி திருவடியில் வீழ்ந்து வணங்குதல் என்பது தான் மரபு. நிறையா கல்ச்சர் இருக்குது. யாராவது பெரியவாளை இல்லை மரியாதை நிமித்தமாக ஒருத்தரை சந்திக்கும் பொழுது ஹலோ அப்படின்னு தலையை நாட் பண்ணலாம் ஒரு சிலர். அப்புறம் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா வணக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் விட நம்ம ஹிந்து தர்மம் எதை சொல்கிறது? காலில் விழுந்து பாதார விந்தங்களை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அந்த பாதார விந்தங்களில் நம்மளுடைய உடம்பை அப்படியே எண்சான் உடம்பை அப்படியே கிடத்துறோம்னா அப்படியே அர்ப்பணிச்சுடுறோம். நம்ம உனக்கு நான் அடிமைன்னு கூட வச்சுக்கலாம், உனக்கு நான் உன்னுள் அடக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமாக நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் நமஸ்காரம் பண்ணுறது. அதுக்கு சிம்பாலிக்காக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன? அந்த பாதரட்சை தான். அதனால தான் அவர் அந்த செருப்பை திருவடியை வாங்கிட்டு போயிருப்பார். அதனால தான் அதை கொண்டு போய் எடுத்து வச்சு ராமரே உட்கார்ந்துருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு கற்பனை தோன்றி இருக்கும். மோதிரத்தை வச்சா கூட ஒரு சின்னதாக வச்சிருக்கலாம். இந்த செருப்பை வச்சாதான் அந்த முழு உடம்பும் ராமரே அங்கே உட்கார்ந்துருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து இது. அவர் வந்து நந்தி கிராமத்துக்கு போய் அந்த பாதரட்சையை அரியணையில் அமர்த்தி அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி 14 ஆண்டுகள் ஒரு அரசனா உட்காத்தி வச்சு அங்கிருந்து தான் ஆட்சி பண்ணுறார் பரதன். சரி, இப்போ பரதன் வந்து ராமரோட செருப்பை வாங்கினுட்டார் இல்லையா? ராமருக்கு காலில் செருப்பு கல்லில் முள்ளில் நடக்கணும், காட்டில் போகணுமே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கம்பராமாயணம் படித்து பார்க்கணும். அதில் அந்த கேரக்டரைசேஷன், லக்ஷ்மணன் அப்படின்னா எப்படி, பரதன் அப்படின்னா எப்படி, ராவணன்னா எப்படி, விபீஷணன்னா எப்படி, அப்படி ஒரு பர்சானிஃபிகேஷன் இருக்கும் அதில். அப்போது லக்ஷ்மணனும் காலில் செருப்பு போட்டுருப்பான் இல்லையா, இல்லாமல் இருக்காது. அங்கே காட்டுக்கு வந்திருக்கா. அப்போது அவர் அந்த செருப்பை கொடுத்துருக்கலாம். அப்போ கொடுத்தா ராமர் அதை விட்டுருப்பாரா? விடமாட்டார். ஏன்னா அவருக்கு இந்த தம்பியையும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்போ என்ன இருக்கணும்னா, நான் நினைக்கிறேன் பரத்வாசர் ஆசிரமம் எல்லாம் இருக்குது அங்கே. அவர்கள்லாமும் அந்த காட்டில் வசிக்கும் முனிவர்கள் ஒரு இந்த மரக்கட்டையாலான காலணிகளை அணிவது வழக்கமாக இருக்கும். அது மாதிரி கண்டிப்பாக ஏதோ ஒரு ரெடி பண்ணியிருக்கா அங்கே இருக்கிற. ஏன்னா பரத்வாசர் வந்து இத்தனை சேனைக்கு கனிகள் காய்கள் எல்லாம் உணவளித்து அனுப்புகிறார். அதனால் ராமரை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு காலணி யாராவது ஏற்பாடு பண்ணியிருப்பா. அதை பற்றி ஆனால் கம்பர் சொல்லலை. இதெல்லாமும் என்னுடைய ஒரு கற்பனை. இப்போது இன்னொரு ஒரு கற்பனை எனக்கு என்ன தெரியுமா, எல்லா அங்கங்கள்லேயும் நம்ம போட்டுக்கிற அணிகலன்களில் செருப்பு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அது ஒரு தியாகத்தின் சுரூபம். அது ஒரு வெயில் சேறு சகதி இதெல்லாம் அது தாங்கிண்டு நம்மளை காக்கும். ஒரு முள் கல் இதெல்லாம் குத்தாமல் நம்ம காலை அது ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போது வேறு எந்த அணிகலனாவது அந்த மாதிரி இருக்குமா? எதுவுமே கிடையாது. செருப்பு அணிகலன்னு கூட சொல்ல முடியாது. நம்ம உடம்புல போட்டுக்கிற விஷயங்களில் செருப்பு ஒன்று. அதில் செருப்பு தான் சிறப்பு வாய்ந்தது, தியாகத்தின் சொரூபம். அதனால தான் பரதன் பாதரட்சையை வாங்கி கொண்டு போய் ராமனாக உருவகப்படுத்தி 14 ஆண்டுகள் அந்த நந்தி கிராமத்தில் வைத்து தன்னுடைய விரதத்தை துவங்குகிறான் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஏன்னா இதுவரைக்கும் அவன் ஒரு நோக்கம் வச்சிருந்தான், ஒரு உயரிய நோக்கம். ராமர் தான் ஆட்சி செய்யணும், நான் ஆட்சி செய்ய போறதில்லை. அப்புறம் ராமர் வரலன்னா நானும் காட்டிலேயே இருக்க போறேன்,
நானும் மர உரி தரித்து இருக்கேன் அப்படின்னு தான் ஏதோ ஒரு உயரிய நோக்கம் வச்சுருக்காருங்கிறத தான் நம்ம பார்த்தோம். இப்போ தான் அவர் அரசு ஆளலை, அண்ணாவுக்காக வெயிட் பண்ணுறார். அதுவும் எங்கே? நந்தி கிராமத்தில். நந்தி கிராமங்கிறது அயோத்தியிலேருந்து பக்கத்தில் இருக்குது. அங்கே அரியணையில் அந்த காலணியை வைத்து வழிபட்டு அறத்துக்கு அதிபதியான ராமனை அந்த சிம்மாசனத்தில் அமர்த்தி தான் தலை வணங்கி இங்கிருந்தபடி அயோத்தியை அரசாள்றார். எவ்வளவு நாள்? 14 ஆண்டுகள். ஏன்னா அதுதான் ராமருக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு. இவர் என்ன சொல்லியிருக்கார்? குறிப்பிட்ட நாட்கடந்தால் நான் இறப்பது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கார் பரதன். இப்போ ராமர் 14 ஆண்டுகளுக்குள்ள இங்க என்ன நடக்கிறதுனா நிறைய நடக்கிறது. சீத்தையை ராவணன் கவர்ந்துட்டு போறான். அதுக்கப்புறம் தான் சுக்ரீவனை பார்த்து அப்புறம் ராவண வதம் பண்ணி இதெல்லாம் நடக்கிறதுக்கு 14 வருஷங்கள் ஆறுது. 14 வருஷம் ஆயிடுச்சு இப்போ. ஆன ஒன்று அண்ணாவை காணும், அண்ணா வரல இன்னும். உடனே சத்ருக்னனை கூப்பிட்டு பரதன் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சு, அண்ணா திரும்பி வரல, நான் இறப்பது உறுதி, நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிறதுக்கு போகிறான். சத்ருக்னனுக்கு ஒன்றுமே புரியல. அண்ணா நீ என்ன இப்படி சொல்கிற, எங்கிட்ட பொறுப்பை கொடுக்குற அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் ராமர் திரும்பி வரலனா இறப்பது உறுதின்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இறக்க துணிறான். அதுக்குள்ள இங்கே ராமருக்கு அது தெரியுது, பரதன் கண்டிப்பா உயிர் நீப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் கிட்ட தன்னுடைய மோதிரத்தை கொடுத்து அனுப்பி, அண்ணா வந்துட்டே இருக்கான்னு நீ போய் சொல்லு அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அனுமன் தான் பறந்து போகக்கூடிய ஒரு சக்தி உள்ளவர். அதனால அனுமன் பறந்து போய் பரதன் கிட்ட கரெக்டா அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆறார். உடனே அண்ணன் வந்தனன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் வந்தனன் அப்படின்னு சொல்லி அனுமன் வரான். மோதிரத்தை காட்டுறான், ஒரு அடையாள பொருள். அதை பார்த்த உடனே அப்படியே பரதன் துள்ளினான், குதித்தான், அழுதான், சிரித்தான். அவனுக்கு என்ன எமோஷனை எப்படி அவனுக்கு வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அண்ணா வந்தாச்சு, அண்ணா வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேரிகை முழங்க சொல்கிறான், முரசங்கள் கொட்ட சொல்கிறான், எல்லாம் சந்தோஷப்படுறா அண்ணா வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். உடனே லக்ஷ்மணன் அவனும் என்ன பண்ணுறான், தாழ் பணிந்த இலக்குவனை தழுவினான் பரதன். ஒருத்தன் பிரியாதிருந்து காட்டிலேயே இருந்தான். அது யாரு? லக்ஷ்மணன். அவன் மெய் சிறந்ததா? இப்போ ஒருத்தன் பிரிந்திருந்து நாட்டில் உறைந்தானே அவனுடைய மெய் சிறந்ததா அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப இது ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் மாதிரி அப்படி ஒரு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்திருக்கு. அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீச திருமகள் அருகிருக்க திருவெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. மௌலினா கிரீடம். அழகா இவா என்ன பண்றா, எல்லாருமா சேர்ந்து ராமர் சீதைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறா. இந்த திருவெண்ணையூர் சடையன் அப்படின்னா யாருன்னாக்க கம்பருக்கு பல விதங்கள்ல பல நேரங்கள்ல பண உதவி பொருள் உதவியெல்லாம் கொடுத்து உதவி இருக்கார் ஒரு வள்ளல். அவரை பல இடங்கள்ல சிறப்பித்து சொல்றார் கம்பர். இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சியிலையும் அந்த திருவெண்ணையூர் சடையனை இருக்க வைக்கணும், அவருடைய பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பர் எழுதியிருப்பார் இந்த வார்த்தையை. அந்த கிரீடத்தை ராமர் தலையில சூட்டுறார். ஐயன் தன் தம்பியரோடும் அருள் செறி துணைவரோடும் மனுநெறி முறைகளோடும் மாநிலம் பாரம் தீர்த்தான். ஐயன் ராமன் இந்த தம்பிகள் அனைவரோடும் அருள் செறி துணைவரோடும் அவருக்கு சுற்றி இருக்கிற துணைவர்கள் எல்லாரோடையும் மனுநெறி முறைகளோடும் மனுநீதிப்படி எப்படி அரசாளனுமோ அந்த க்ஷத்திரிய தர்மப்படி மாநிலம் பாரம் தீர்த்தான். இந்த மாநிலத்தில் இருக்கிற, மாநிலம்னா இந்த நிலத்தில் பூமி மேலே இருக்கிற பாரங்கள் அத்தனையும் தீர்த்தான் ராமன். அரக்கர்களை அழிக்கவென்றே அவனியிலே அவதரித்தான். அகிலத்தை காப்பவன் நம்மை அரவணைத்து காப்பதும் உண்மை. இந்த 4 பேரும் பிறந்தது எதுக்காக? அரக்கர்களை அழிக்கவென்றே அவனியிலே அவதரித்தார்கள் இல்லையா?
அவர்கள் அகிலத்தை காக்கிறார்கள். அதே போல நம்மையும் காப்பது உண்மை. ராம ராம வெற்றி நாயகன் ராம், ராம ராம வெற்றி சீதாராம். இதுதான் பரதன் பூண்ட விரதம். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.